ஓம் நமசிவாய. சிவனே போற்றி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் சிவமயம் கலந்த வணக்கங்கள். ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுமா? பெரும் பாவம் வந்து சேருமா? இந்த ஒரு ஒற்றை கேள்விக்காகவே எம்பெருமான் ஈசன் மீது அளவு கடந்த பக்தி இருந்தும் கழுத்தில் ருத்ராட்சம் அணிய பயந்து ஒதுங்கி நிற்கும் பல கோடி பக்தர்களில் நீங்களும் ஒருவரா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுடைய வாழ்க்கையையே, உங்களுடைய ஆன்மீக பார்வையையே முழுமையாக மாற்றப் போகிறது. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். பல வருடங்களாகவே நம்மிடையே ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறார்கள்? ருத்ராட்சம் என்பது பரமசிவனின் கண்களில் இருந்து சிந்திய ஆனந்த கண்ணீர். அதை அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிடுவது மிகப்பெரிய தீட்டு. அது ஈசனையே அவமதிப்பதற்கு சமம். அப்படி சாப்பிட்டால் குடும்பத்தில் தரித்திரம் வரும், சாபம் வரும் என்று நம்மை பயமுறுத்துகிறார்கள். இதை நம்பி பல இளைஞர்களும் குடும்பஸ்தர்களும் ருத்ராட்சம் அணியும் ஆசையை தங்கள் மனதிற்குள்ளேயே புதைத்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கழுத்தில் ஆசையாக ருத்ராட்சம் அணிந்திருப்பார்கள். ஆனால் ஒரு விசேஷத்திற்கோ உறவினர் வீட்டிற்கோ சென்று அசைவ உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஒருவித குற்ற உணர்ச்சியோடு அவசரமாக கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சத்தை கழற்றி சட்டை பையிலோ அல்லது பர்சிலோ மறைத்து வைத்துவிட்டு சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு முடித்து கை கழுவிய பிறகு மீண்டும் அணிந்து கொள்வார்கள். உங்களில் பலரும் இப்படி செய்திருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள் இப்படி செய்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். உண்மையிலேயே இப்படி கழற்றி வைப்பது சரியா? மனிதன் உண்ணும் உணவால் அகிலத்தையே ஆளும் அந்த பரம்பொருளின் அம்சமான ருத்ராட்சத்திற்கு தீட்டு வந்துவிடுமா? நான் சூழ்நிலை காரணமாக அசைவம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவன், எனக்கு சிவனை வழிபடவோ அவர் தந்த ருத்ராட்சத்தை அணியவோ அருகதையே இல்லையா என்று உங்களுக்குள் எழும் இந்த மனப்போராட்டத்திற்கு நம்முடைய சிவபுராணமும் சித்தர்களும் என்ன விடை சொல்கின்றன தெரியுமா? நீங்கள் இதுவரை எங்கும் கேள்விப்படாத, பலரும் உங்களுக்கு சொல்ல தயங்கிய அந்த மிகப்பெரிய ரகசியத்தை தான் இன்று நாம் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மிக ஆழமாக பார்க்க போகிறோம். முதல்ல நாம ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ருத்ராட்சம் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட உணவு பழக்கம் உள்ளவங்களுக்கோ மட்டும் சொந்தமான ஒரு பொருள் கிடையாது. அது சாட்சாத் அந்த கைலாயநாதனின் ஆனந்த கண்ணீர் துளி. உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது புல்லாய் இருந்தாலும் சரி, புலியாய் இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் படிகளுக்கும் பரம்பொருள் அவர்தானே. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய பசிக்காக சாப்பிடுற உணவால அந்த ஈசனோட சக்திக்கு தீட்டு வந்துடுமா? சர்வ வல்லமை படைத்த ஒரு பொருளை நாம சாப்பிடுற சாப்பாடு அசுத்தப்படுத்திடுமா? கொஞ்சம் ஆழமா அறிவாபூர்வமா யோசிச்சு பாருங்க. தீட்டு அசுத்தம் அப்படிங்கறதெல்லாம் மனிதர்கள் தங்களோட வசதிக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு மாயதானே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிவபுராணமும் ஆகம விதிகளும் இது பற்றி என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க எப்பவாவது அசைவம் சாப்பிடும் போது பயந்து போய் உங்க கழுத்துல இருக்கிற ருத்ராட்சத்தை கழட்டி வச்சிருக்கீங்களா? இல்ல கழுத்துல கொட்டையை போட்டுக்கிட்டு கறி சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது உங்களை எப்பவாவது பயமுறுத்தி இருக்கிறாங்களா? உங்களுக்கு நடந்த அந்த அனுபவத்தை எந்த தயக்கமும் இல்லாம இப்போவே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த தேவையற்ற குற்ற உணர்ச்சியோட இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு நாமும் தெரிஞ்சுக்குவோம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அசைவம் சாப்பிடுறதுனால தீட்டு வந்துடும், பாவம் வந்துடும்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே நம்முடைய சிவபெருமானுக்கு அசைவம் பிடிக்குமா பிடிக்காதா? அவர் சைவமா அசைவமா? இந்த கேள்விக்கான பதில நாம தேடி போனா வேதங்களை எல்லாம் தாண்டி நாம நேரா ஒரு மாபெரும் சிவபக்தனோட வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியிருக்கும். அவர்தான் கண்ணப்ப நாயனார். வேடர்களின் தலைவனான அந்த திண்ணன் காலத்திநாதனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த என்ன படையல் கொண்டு போனாருன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணப்ப நாயனார் காலத்திநாதனுக்கு என்ன படைச்சார் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஆகம விதிகளை படிச்சவர் கிடையாது. அவருக்கு சமஸ்கிருத மந்திரம் தெரியாது. அவர் ஒரு வேடன். காட்டுல வேட்டையாடி ஒரு பன்றியை கொன்று அதை நெருப்புல வாட்டி அது நல்லா வெந்திருக்கா சுவையா இருக்கான்னு தன்னோட வாயிலேயே கடிச்சு ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாமிசத்தை கொண்டு போய் தான் லிங்கத்து மேல வச்சு ஈசனுக்கு படைச்சாரு. அது சிவபெருமானுக்கு தீட்டாப்பட்டதா? இல்ல. நீ அசைவம் கொண்டு வந்திருக்க, என்னை விட்டு விலகி போன ஈசன் அவரை துரத்தினாரா? கிடையாது. தன்னோட கண்ணையே பிடுங்கி ஈசனுக்கு வச்ச அந்த மாபெரும் பக்தியை பார்த்து பரமசிவன் கண்ணப்பனுக்கு முக்தியை கொடுத்தார். இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, இறைவனுக்கு தேவை உங்களுடைய தூய்மையான பக்தி மட்டும்தானே தவிர நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது கிடையாது. உங்க மனசுல ஈசன் மேல உண்மையான அன்பும் அவரை நினைச்சு உருகிற தன்மையும் இருந்தா நீங்க அசைவம் சாப்பிடுறவரா இருந்தாலும் தாராளமா எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம ருத்ராட்சம் அணியலாம். அதுல எந்த பாவமும் உங்களுக்கு வந்து சேராது. அப்போ அசைவம் சாப்பிடும் போது ருத்ராட்சத்தை கழட்ட வேண்டிய அவசியமே இல்லையா? அப்படியே போட்டுக்கிட்டே சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு.
நம்ம சித்தர்களும் முனிவர்களும் அசைவம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூடவே ஒரு மிக முக்கியமான கட்டுப்பாட்டையும் ரகசியத்தையும் வச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறவங்க செய்யவே கூடாது. அதை மீறி அசைவம் சாப்பிட்டா ருத்ராட்சத்தோட முழு சக்தியும் உங்களை விட்டு விலகிடும்னு சாஸ்திரம் எச்சரிக்குது. அது என்ன கட்டுப்பாடு தெரியுமா? அந்த கட்டுப்பாடு என்ன தெரியுமா? சாஸ்திரங்களும் சித்தர்களும் அசைவம் சாப்பிடுவதை ஒருபோதும் மிகப்பெரிய குற்றமாக சொல்லவில்லை. ஆனால் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு செய்யவே கூடாத மிக கொடூரமான பாவம் ஒன்று இருக்கிறது என்றால் அது மது அருந்துவதும் ஆல்கஹால் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் தான். ஆமாங்க, ஒரு ஜீவனை கொன்று உணவாக்குவதை விட உங்களுக்கு நீங்களே சுயநினைவை இழந்து உங்களின் உடலையும் மனதையும் அழித்துக் கொள்ளும் அந்த மது பழக்கம்தான் ருத்ராட்சத்தின் தெய்வீக சக்தியை முற்றிலுமாக அழித்துவிடும். ருத்ராட்சம் என்பது ஒரு அபரிமிதமான நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட பொருள். நீங்க மது அருந்தும் போதோ அல்லது தீய எண்ணங்களோடு இருக்கும் போதோ அதன் முழு சக்தியும் வீணாகிவிடும். இப்போ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ரொம்பவும் ஆழமான ஆனா மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். சுத்த சைவம் சாப்பிட்டுக்கிட்டு ஆனா மத்தவங்களை ஏமாத்தி பொய் சொல்லி துரோகம் செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர் கழுத்துல ருத்ராட்சம் போடுறது அதிக பலன் தருமா? இல்ல ஏதோ சூழ்நிலைக்காகவோ ஆசைக்காகவோ அசைவம் சாப்பிட்டாலும் மத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு உண்மையான சிவபக்தன் ருத்ராட்சம் போடுறது சரியா? இதுல யார் நம்ம சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமானவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய உண்மையான கருத்தை எந்த தயக்கமும் இல்லாம இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் இந்த வீடியோவை பார்க்கிற மத்த சிவபக்தர்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். நான் எல்லார் கமெண்ட்டையும் கண்டிப்பா படிப்பேன். பதிவு செஞ்சிட்டீங்களா? இப்போ அந்த பெரிய குழப்பத்துக்கு வருவோம். சரி, அசைவம் சாப்பிடலாம், ஆனா மது அருந்தக்கூடாதுன்னு புரிஞ்சிடுச்சு. அப்போ அசைவம் சாப்பிடும்போது ருத்ராட்சம் கழுத்திலேயே இருக்கலாமா? இல்ல கழட்டி வச்சுட்டு சாப்பிடுறது தான் மரியாதை தருமா? கழட்டி வச்சா அது குற்றமா? இதை பத்தி நம்ம முன்னோர்கள் ஒரு மிகச் சரியான பிராக்டிக்கல் வழிகாட்டலை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நீங்க அசைவம் சாப்பிடும்போது ஒருபோதும் குற்ற உணர்ச்சி அடையவே மாட்டீங்க. இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். அசைவம் சாப்பிடும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கணுமா? இல்ல அப்படியே போட்டுக்கலாமா? உண்மையை சொல்லணும்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்க கழட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனால் நம்ம முன்னோர்கள் ஏன் கழட்டி வைக்க சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு 2 முக்கியமான அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் மரியாதை, ரெஸ்பெக்ட். ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவம் செஞ்ச முனிவர் மாதிரி. நாம அசைவம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல தாமச குணம், அதாவது ஒரு விதமான மந்தத்தன்மையும் அதீத உணர்ச்சிகளும் கொஞ்ச நேரத்துக்கு அதிகரிக்கும். அந்த நேரத்துல அவ்வளவு புனிதமான ஒரு அதிர்வலைகளை வைப்ரேஷன்ஸ் கொடுக்கிற பொருளை மந்தமான நிலையில இருக்கிற நம்ம உடம்புல வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மரியாதையினாலதான் கழட்டி வைக்க சொன்னாங்க. 2வது காரணம் சுத்தம், ஹைஜீன். அசைவம் சாப்பிடும்போது நம்ம கைகள்ல என்ன பிசுபிசுப்பு, அதோட வாசனை இருக்கும். நாம அறியாமலேயே அந்த கைகளால ருத்ராட்சத்தை தொட்டுடுவோம். அது அந்த புனிதமான பொருளுக்கு நாம செய்யற அவமரியாதையா மாறிடும். அதனால நீங்க அசைவம் சாப்பிடுறவரா இருந்தா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரொம்ப மரியாதையா சிவனை மனசுல வேண்டிட்டு அந்த ருத்ராட்சத்தை கழட்டி ஒரு சுத்தமான இடத்துல வச்சிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதும் நல்ல கை வாய் கழுவிட்டு முடிஞ்சா முகம் அலம்பிட்டு மறுபடியும் ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டே கழுத்துல போட்டுக்கோங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இனிமேல் நான் அசைவம் சாப்பிடுறவன், எனக்கு ருத்ராட்சம் அணிய தகுதி இல்லைன்னு தயவு செஞ்சு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. ஈசனோட அருள் உங்களுக்கும் முழுமையா உண்டு. ஆனா இங்கதான் பல பேர் இன்னொரு மிகப்பெரிய தப்பை செய்றாங்க. அசைவம் சாப்பிடும்போது கழட்டி வைக்கிற ருத்ராட்சத்தை எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கறதுல ஒரு கொடூரமான தப்பை செஞ்சு மொத்த புண்ணியத்தையும் பாவமா மாத்திக்கிறாங்க. பலருக்கும் இந்த விஷயம் தெரியறதே இல்ல. அது என்ன தப்பு தெரியுமா? அசைவம் சாப்பிடும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கிறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா பல பேர் என்ன தப்பு பண்றாங்க தெரியுமா? அதை அவசரமா கழட்டி கண்ட இடத்துல வச்சிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. சிலர் சாப்பாட்டு டேபிள் மேலேயே ஒரு ஓரமா வச்சிடுறாங்க. இன்னும் சிலர் அப்படியே கழட்டி ஃபர்ஸ்ட்குள்ள வச்சு பேண்ட் பாக்கெட்ல, அதாவது இடுப்புக்கு கீழே வச்சிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நகை கிடையாது. அது சிவபெருமானோட சொரூபம். அதை இடுப்புக்கு கீழே வைக்கிறதும், எச்சில் படக்கூடிய சாப்பாட்டு டேபிள்ல வைக்கிறதும், அழுக்கான ஃபர்ஸ்ட்குள்ள வைக்கிறதும் அந்த ஈசனையே அவமதிக்கிற மாதிரி. அப்படி கழட்டி வைக்கணும்னா அதை ஒரு சுத்தமான பட்டு துணியிலையோ இல்ல ஒரு சின்ன டப்பாலையோ வச்சு பூஜை அறையிலையோ அல்லது உங்க வீட்டுல ஒரு உயர்ந்த சுத்தமான இடத்துலயோ தான் வைக்கணும். வெளியில எங்கேயாவது போயிருந்தா அதை ரொம்ப பத்திரமா சுத்தமான இடத்துல இடுப்புக்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. நீங்க எப்பவாவது அவசரத்துல ருத்ராட்சத்தை கழட்டி இப்படி தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களா? இல்ல உங்களோட நண்பர்கள் யாராவது இப்படி செஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? உண்மையா சொல்லுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம செய்யற தப்ப ஒத்துக்கிறது தான் திருத்தத்துக்கான முதல் படி. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ அசைவம் சாப்பிடும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கலாம், எப்படி சுத்தமா வைக்கணும்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் பலருக்கும் இருக்கு.
நான் அசைவம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு உடனே ருத்ராட்சத்தை போட்டுக்கலாமா இல்ல குளிச்சிட்டு தான் போடணுமா அப்படிங்கிற கேள்விக்கு சிவபுராணத்துல ஒரு அதிர்ச்சியான விடை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. அசைவம் சாப்பிட்டு முடிச்சதும் கைகளை மட்டும் கழுவிட்டு உடனே ருத்ராட்சத்தை மாட்டிக்கலாமா இல்ல தலைக்கு குளிச்சிட்டு தான் மறுபடியும் போடணுமா? நம்ம பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கறி சாப்பிட்டா உடம்பு முழுக்க தீட்டாயிடும், குளிச்சாதான் உடம்பு சுத்தமாகும்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலைக்கு போறவங்க, வெளியூர் பயணத்துல இருக்கிறவங்க, இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க ஒவ்வொரு முறையும் அசைவம் சாப்பிட்டதும் உடனே போய் குளிக்க முடியுமா? அது சாத்தியமா? சாஸ்திரம் இதுக்கு என்ன ஒரு எளிமையான ஆனா மிகச்சரியான வழியை சொல்லுதுன்னா, நீங்க உங்க வீட்ல இருந்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு குளிச்சுட்டு ருத்ராட்சத்தை அணியிறது மிக மிகச் சிறப்பு. அது 100% சரியான முறை. ஆனா வெளியில இருக்கும் போதோ இல்ல குளிக்க முடியாத சூழ்நிலையிலயோ நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டாம். சாப்பிட்ட பிறகு கைகள், கால்கள் மற்றும் முகத்தை நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க. மிக முக்கியமா 3 முறை நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பிடுங்க. இதற்கு வாய் சுத்தி என்று பெயர். அப்புறம் கொஞ்சமா தண்ணி எடுத்து உங்க தலையில தெளிச்சுக்கிட்டு புரோக்ஷணம் செய்துவிட்டு எம்பெருமான் ஈசனை மனசார நினைச்சிட்டு தாராளமா உங்க ருத்ராட்சத்தை மாட்டிக்கலாம். ஏன்னா எம்பெருமான் ஈசன் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாரு. அவருக்கு உங்களுடைய வெளி வேஷத்தை விட நீங்க ருத்ராட்சத்துக்கு கொடுக்கிற அந்த மரியாதையும் உள்ளத்துல இருக்கிற உண்மையான பக்தியும் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஆர்வம். பொதுவா நீங்க அசைவம் சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? முழுசா குளிச்சுட்டு ருத்ராட்சம் போடுவீங்களா இல்ல முகம் கை கால் கழுவிட்டு போடுவீங்களா? உங்களுடைய வழக்கத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றவர்களுக்கும் அது ஒரு தெளிவை கொடுக்கும். சரி, இப்போ எல்லாமே சரியா போச்சு. சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு எப்படி சுத்தமா அணியணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் ஆன்மீக ரகசியம் இருக்கு. கலட்டி வச்ச ருத்ராட்சத்தை மறுபடியும் கழுத்துல மாட்டும் போது சும்மா ஒரு செயினை மாட்டுற மாதிரி அப்படியே எடுத்து மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டுனா அது முழுமையான பலனை கொடுக்காது. ஒரே ஒரு சின்ன மந்திரத்தை இல்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லிக்கிட்டே மாட்டினா அந்த ருத்ராட்சத்தோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன வார்த்தை? கலட்டி வச்ச ருத்ராட்சத்தை மறுபடியும் கழுத்துல மாட்டும் போது சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை வேற ஒண்ணும் இல்லை. அகிலத்தையே ஆளும் அந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாயதான். ஆனா அதை சொல்றதுல ஒரு முறை இருக்கு. சும்மா செயினை மாற்ற மாதிரி மாட்டிக்கிட்டு போக கூடாது. கைகால் கழுவின பிறகு அந்த ருத்ராட்சத்தை உங்க வலது உள்ளங்கையில வச்சு மூடிக்கோங்க. கண்ணை மூடி ஈசனை மனசார நினைச்சு குறைஞ்சது 11 முறையாவது ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயான்னு உச்சரிச்சுட்டு அந்த ருத்ராட்சத்தை உங்க கண்களால ஒத்திட்டு அதுக்கப்புறம் கழுத்துல போடுங்க. இப்படி செய்யறதுனால என்ன லாபம் தெரியுமா? அசைவம் சாப்பிடும்போது உங்க உடம்புல உருவான அந்த மந்த நிலை மாறி இந்த மந்திரத்தோட அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் அந்த ருத்ராட்சத்தை மறுபடியும் முழுமையான சக்திக்கு ரீஎனர்ஜைஸ் கொண்டு வந்துடும். இது ஒரு ஆன்மீக ரீதியான ரீசெட் மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க தினமும் காலையில குளிச்சுட்டு ருத்ராட்சம் போடும் போதோ இல்ல இப்படி கழட்டிட்டு மறுபடியும் மாட்டும் போதோ ஈசனோட எந்த மந்திரத்தை சொல்லிட்டு மாட்டுவீங்க? ஓம் நமசிவாய சொல்வீங்களா இல்ல வேற ஏதாவது சிவமந்திரம் சொல்வீங்களா? உங்களுடைய வழக்கத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மத்தவங்களும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கட்டும். சரி, இப்போ சாப்பிட்டாச்சு, கை கழுவியாச்சு, மந்திரம் சொல்லி ருத்ராட்சத்தையும் கழுத்துல போட்டாச்சு. எல்லாம் சரி. ஆனா இங்கதான் அடுத்த மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு ராத்திரி அந்த ருத்ராட்சத்தோடவே தூங்கலாமா? பல பேர் செய்யற மிகப்பெரிய தப்பே இதுதான். பகல்ல அசைவம் சாப்பிட்டுட்டு இரவு படுக்கும்போது ருத்ராட்சத்தோட தூங்குனா அது உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய எதிர்மறை விளைவுகளை, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும்னு பலருக்கும் தெரியறதே இல்ல. அப்படி அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு இரவு ருத்ராட்சத்தோட தூங்குனா என்ன நடக்கும்? ஏன் அப்படி தூங்கக்கூடாது? பகல்ல அசைவம் சாப்பிட்டுட்டு இரவு அந்த ருத்ராட்சத்தோடவே ஏன் தூங்கக்கூடாது? இந்த இடத்துலதான் நாம ஆன்மீக அறிவியலை, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். நாம பகல்ல சாப்பிடுற அசைவ உணவு முழுமையா செரிமானம், டைஜஷன் ஆகிற நேரம் நாம இரவு தூங்கும் போதுதான். அசைவம்ங்கிறது ஒரு தாமஸ் உணவு. அது செரிமானம் ஆகும்போது நம்ம உடம்புல இயற்கையாகவே ஒரு விதமான உஷ்ணமும் சில அசுத்தமான வாயுக்களும் வியர்வையும் அதிகமா வெளியேறும். அது மட்டும் இல்லாம தூங்கும்போது நம்ம உடம்பு ஒரு விதமான மயக்க நிலைக்கு, அதாவது சுயநினைவு இல்லாத நிலைக்கு போயிடும். இப்படி நம்ம உடம்பு தாமச குணத்தோட உச்சத்துல இருக்கும்போது அபரிமிதமான தெய்வ சக்தி கொண்ட அந்த ருத்ராட்சம் நம்ம உடம்புல உரசிக்கிட்டே இருக்கிறது நல்லதில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், தூக்கத்துல நாம எந்த பக்கம் திரும்பி படுப்போம், எப்படி படுப்போம்னு நமக்கே தெரியாது. ஒருவேளை குப்புறப்படுத்து நம்ம உடம்போட முழு பாரமும் அந்த ருத்ராட்சம் மேல அழுந்தினா அது அந்த புனிதமான சிவஸ்வரூபத்துக்கு நாம செய்யற மிகப்பெரிய அவமரியாதை. அதனாலதான் குறிப்பா அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ருத்ராட்சத்தை கழட்டி ரொம்ப பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு தூங்குறது தான் மிகச்சரியான முறை. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நீங்க வழக்கமா தூங்கும் போது ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டுக்கிட்டே தூங்குற பழக்கம் உள்ளவரா இல்ல கழட்டி வச்சுட்டு தூங்குவீங்களா? தூக்கத்துல எப்போதாவது உங்க ருத்ராட்சம் நசுங்கி போனதோ இல்ல கயிறு அருந்து போனதோ நடந்திருக்கா? உங்களோட அனுபவத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
ஏன்னா உங்க கமெண்ட்ஸ் மூலமா பல சிவபக்தர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும். பதிவு செஞ்சிட்டீங்களா? இப்போ அந்த பெரிய ஆபத்துக்கு வருவோம். சரி, இரவு தூங்கும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கணும்னு முடிவாயிடுச்சு. ஆனா பல பேர் தங்களோட வசதிக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ருத்ராட்சத்தை கழட்டி அப்படியே தாங்கள் படுக்கிற தலையணைக்கு பில்லோ அடியிலே வச்சுட்டு தூங்குவாங்க. சிவபெருமானையே பாதுகாப்பா பக்கத்துல வச்சுக்கிறதா அவங்க நினைப்பு. ஆனா இப்படி தலையணைக்கு அடியில ருத்ராட்சத்தை வைக்கிறது உங்க உடம்புலையும் உங்க வீட்லயும் எவ்வளவு பெரிய தோஷத்தை, எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சிவபுராணம் இதை வன்மையா கண்டிக்கிறது. ஏன் தெரியுமா? அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கணும்னு முடிவாயிடுச்சு. ஆனா தலையணைக்கு அடியில அண்டத பில்லோ அதை வச்சுட்டு தூங்குறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ருத்ராட்சம் அப்படிங்கிறது பரமசிவனின் நேரடி அம்சம். அது ஒரு உயிருள்ள அபரிமிதமான சக்தி, எனர்ஜி கொண்ட ஒரு தெய்வீகமான பொருள். நாம தூங்கும்போது நம்ம தலையில இருக்கிற முடி, வியர்வை, சில சமயம் வாய் வழியா வர்ற எச்சில் கூட அந்த தலையணையில படும். நாம தூங்கும்போது பல கனவுகள் வரும். சில சமயம் பயம், சில சமயம் கெட்ட எண்ணங்கள் கூட நம்ம மனசுல ஓடும். இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான நிலையற்ற மனநிலையோட நாம படுத்திருக்கிற தலையணைக்கு அடியில சர்வ வல்லமை படைத்த அந்த ருத்ராட்சத்தை வைக்கிறது சிவபெருமானையே நாம நம்ம கால் பக்கமா அசுத்தமான இடத்துல படுக்க வைக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாம நீங்க தூக்கத்துல திரும்பும்போது உங்களோட முழங்கையோ இல்ல உடம்போட பாரமோ அந்த ருத்ராட்சத்து மேல அழுத்தினால் அது உடைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ருத்ராட்சம் உடைஞ்சா அது அபசகுணம், அது உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொண்டு வந்துடும்னு சாஸ்திரம் எச்சரிக்குது. அதனால தயவு செஞ்சு உங்களோட வசதிக்காக அதை தலையணைக்கு அடியிலையோ கட்டிலுக்கு பக்கத்துல அசுத்தமான இடத்துலயோ வைக்காதீங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க எப்பவாவது இப்படி பயத்திலையோ இல்ல வசதிக்காகவோ ருத்ராட்சத்தை தலையணைக்கு அடியில வச்சு தூங்கி இருக்கீங்களா? இல்ல வேற எங்கே கழட்டி வைப்பீங்க? உண்மையை மறைக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்களுடைய தவறை நீங்க உணரும் போதுதான் சரியான திருத்தத்துக்கான முதல் படியே நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பதிவு செஞ்சிட்டீங்களா? சரி, இப்போ ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். அசைவம் சாப்பிடும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வச்சாச்சு, தூங்கும்போது முறையா பாதுகாப்பா வச்சாச்சு. ஆனா இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம். பல பேருக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. நான் அசைவம் சாப்பிட்டுட்டு அதே அன்னைக்கு என் மனைவியோட தாம்பத்திய உறவுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஈடுபடலாமா? அப்படி ஈடுபட்டா அந்த நேரத்துல ருத்ராட்சம் கழுத்துல இருக்கலாமா? இல்ல அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு மட்டும் ருத்ராட்சம் போடவே கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு சிவபுராணம் ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. தாம்பத்திய உறவுல ஈடுபடும் போது ருத்ராட்சம் கழுத்துல இருக்கலாமா? அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு உறவு கொண்டால் சிவபெருமானோட சாபம் வந்துடுமா? இதற்கான விடை ரொம்ப ரொம்ப தெளிவானது. நீங்க அசைவம் சாப்பிட்ட நாளா இருந்தாலும் சரி, இல்ல சுத்த சைவம் சாப்பிட்ட நாளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது ருத்ராட்சத்தை கண்டிப்பாக கழட்டி வச்சிடணும். இதுல எந்த சமரசமும் கிடையாது. ஏன் தெரியுமா? ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவத்தோட, பிரம்மச்சரியத்தோட அடையாளம். உறவு கொள்ளும்போது மனித உடம்புல ஏற்படுற திரவ மாற்றங்கள், அதீத வியர்வை, மூச்சுக்காற்று எல்லாமே அந்த புனிதமான பொருளுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். இதுக்காக நீங்க பயப்படவோ குற்ற உணர்ச்சி அடையவோ தேவையில்லை. இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கை, அது குடும்ப தர்மத்தோட ஒரு அங்கம். அதனால சிவபெருமான் உங்களை தண்டிப்பார்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனா அந்த நேரத்துல ருத்ராட்சத்தை கழட்டி ஒரு சுத்தமான இடத்துல, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பட்டு துணியிலையோ பூஜை அறையிலையோ வச்சிடுறதுதான் நீங்க சிவபெருமானுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய மரியாதை. இந்த இடத்துல ஒரு நிமிஷம். பலருக்கும் இந்த சந்தேகம் மனசுக்குள்ளேயே பல வருஷமா இருந்திருக்கும். ஆனா வெளியில யார்ட்டையும் கேட்க கூச்சப்பட்டு தயங்கி இருப்பாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? இல்ல இப்பதான் முதல் முறையா தெரிஞ்சுக்கிறீங்களா? எந்த தயக்கமும் இல்லாம கமெண்ட்ல எனக்கு முன்னாடியே தெரியும் அல்லது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பதிவு பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இந்த ஒரு கமெண்ட் வெளியில கேட்க தயங்குற பல 100 பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா அமையும். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. சரி, இப்போ இரவு முடிஞ்சது. காலையில எழுந்தாச்சு. நேத்து கழட்டி வச்ச அந்த ருத்ராட்சத்தை காலையில மறுபடியும் எப்படி எடுத்து போட்டுக்கணும்? சும்மா பல் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு அப்படியே மாட்டிக்கலாமா? இங்கதான் பலரும் அறியாம செய்யற இன்னொரு கொடூரமான தப்பு ஒளிஞ்சிருக்கு. காலையில ருத்ராட்சத்தை மறுபடியும் அணியறதுக்குன்னு சிவபுராணமும் சித்தர்களும் ஒரு அதி முக்கியமான ரகசிய விதியை சொல்லியிருக்காங்க. அந்த விதியை மீறி நீங்க அதை அணிஞ்சா உங்க கழுத்துல இருக்கிறது ஒரு தெய்வீக பொருளா வேலை செய்யாது, வெறும் மரக்கட்டையா மாறிடும். அந்த முக்கியமான விதி என்ன தெரியுமா? அந்த ரகசிய விதி என்ன தெரியுமா? இரவு முழுவதும் நீங்க தூங்கும்போது உங்க உடம்புல பலவிதமான அசுத்த காற்றும் வியர்வையும் வெளியேறியிருக்கும். அதனால காலையில எழுந்ததும் வெறும் பல் தேய்ச்சிட்டு முகத்தை மட்டும் கழுவிட்டு நேரா போய் அந்த ருத்ராட்சத்தை எடுத்து மாட்டுறது மிகப்பெரிய தவறு. அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு இரவு கழட்டி வச்ச ருத்ராட்சத்தை அடுத்த நாள் காலையில நீங்க தலைக்கு குளிச்சு சுத்தமான ஆடை அணிஞ்ச பிறகுதான் தொட்டு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம சித்தர்கள் சொன்ன அந்த மாபெரும் ரகசியம் என்னன்னா, வெறும் நெற்றியோடும் வெறும் உடம்போடும் ருத்ராட்சத்தை அணியவே கூடாது. ஆமாங்க, குளிச்சு முடிச்சதும் உங்க நெற்றியிலையும் கழுத்திலையும் நெஞ்சிலையும் கொஞ்சமாவது திருநீரு, விபூதி பூசின பிறகுதான்
எம்பெருமானின் அந்த மாபெரும் சக்தியான ருத்ராட்சத்தை நீங்க கழுத்துல மாட்டும். திருநீரு அப்படிங்கிறது சிவனோட அடையாளம். அந்த திருநீரு உங்க உடம்புல இருக்கும்போது உருவாகிற அந்த தெய்வீக அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் மேல ருத்ராட்சம் படும்போதுதான் அது ஒரு முழுமையான கவசமா மாறி உங்களை பாதுகாக்கும். இல்லைனா அது வெறும் மரக்கட்டையாத்தான் உங்க கழுத்துல இருக்கும். இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க தினமும் காலையில குளிச்சு முடிச்சதும் முதல்ல விபூதி பூசிட்டு ருத்ராட்சம் போடுவீங்களா, இல்ல ருத்ராட்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விபூதி பூசுவீங்களா? உங்களோட வழக்கம் என்னன்னு வீடியோவை 1 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சரியான முறையே மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. சரி, குளிச்சாச்சு, விபூதி வச்சாச்சு, மந்திரம் சொல்லி ருத்ராட்சத்தையும் பக்தி சிரத்தையா கழுத்துல போட்டாச்சு. அசைவம் சாப்பிட்டாலும் எப்படி சுத்தமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீங்க வேலைக்கு போற வழியிலையோ இல்ல வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்தா உங்களோட மொத்த நிம்மதியும் போயிடும். திடீர்னு உங்க ருத்ராட்ச கயிறு அருந்து அந்த சிவஸ்வரூபமான ருத்ராட்சம் தரையில விழுந்துட்டா என்ன நடக்கும்? பல பேர் இதை ஏதோ பெரிய அபசகுணம், குடும்பத்துல ஏதோ தப்பு நடந்துடுச்சு, சிவனோட கோபத்துக்கு ஆளாகிட்டோன்னு பயந்து நடுங்குவாங்க. உண்மையிலேயே கயிறு அருந்து கீழே விழுந்தா அது அபசகுணமா? சிவபுராணம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா உங்க பயம் மொத்தமா போயிடும். ருத்ராட்ச கயிறு அருந்து தரையில விழுந்துட்டா அது பெரிய அபசகுணமா? நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதான்னு பல பேர் பயந்து நடுங்குவாங்க. இன்னும் சிலர் அசைவம் சாப்பிட்டதுனாலதான் சிவனோட கோபத்துக்கு ஆளாகி இப்படி அருந்து விழுந்துடுச்சோன்னு தங்களை தாங்களே வருத்திக்குவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சிவபுராணத்தின்படி ருத்ராட்சம் கயிறு அருந்து கீழே விழுந்தா அது அபசகுணமே கிடையாது. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், நீங்க தினமும் குளிக்கும் போதும் வியர்க்கும் போதும் அந்த நூலோ அல்லது கயிறோ இயற்கையாகவே தேய்மானம் அடைஞ்சு அருந்து போயிருக்கலாம். அது ரொம்ப சாதாரணமான விஷயம். 2வது மிக முக்கியமான ஆன்மீக காரணம் ஒன்னு இருக்கு. ருத்ராட்சம் உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வட்டத்தை ஆரா உருவாக்கும். உங்களுக்கு வரவிருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தையோ இல்ல ஒரு பெரிய கண் திருஷ்டியையோ அந்த ருத்ராட்சம் தன் மேல வாங்கிக்கிட்டு அந்த எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி முறியடிக்கும் போது சில சமயம் அந்த அதிர்வுல கயிறு அருந்து விழ வாய்ப்பிருக்கு. அதாவது உங்களுக்கு வரவிருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தி உங்களை ஈசன் காப்பாத்திருக்காருன்னு அர்த்தம். அதனால கயிறு அருந்து விழுந்தா பதறாதீங்க. அதை ரொம்ப மரியாதையா கையில எடுத்து சுத்தமான தண்ணியிலையோ இல்ல பசும்பால்லையோ கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில அலசிட்டு வேற ஒரு புது சிவப்பு அல்லது கருப்பு கயிறுல கோர்த்து மறுபடியும் ஈசனை வேண்டிட்டு தாராளமா போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு எப்போதாவது நீங்க போட்டிருக்கிற ருத்ராட்ச கயிறு திடீர்னு அருந்து விழுந்திருக்கா? அப்போ நீங்க அபசகுணம்னு நினைச்சு பயந்திருக்கீங்களா? உங்களோட அந்த அனுபவத்தை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்களோட கமெண்ட் பயத்துல இருக்கிற பல பேருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, கயிறு அருந்து விழுந்தா வேற கயிறுல மாத்திக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இங்கதான் பலரும் கவனிக்க தவறுற மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. கயிறு அருந்தது பரவாயில்லை. ஆனா நீங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த ருத்ராட்ச கொட்டையே சின்னதா விரிசல் விட்டிருந்தாலோ, கிராக்ட் இல்ல ஒரு ஓரம் உடைஞ்சு போயிருந்தாலோ அதை அப்படியே கழுத்துல போடலாமா? கொஞ்சம் உடைந்த ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டா உங்க உடம்புலையும் உங்க வாழ்க்கையிலையும் என்ன விபரீதமான மாற்றங்கள் நடக்கும்னு சிவபுராணம் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது தெரியுமா? அந்த உடைந்த அல்லது விரிசல் விட்ட ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டா என்ன நடக்கும்? சிவபுராணத்திலையும் ஆகம விதிகளிலையும் ரொம்ப தெளிவா ஆனா மிக கடுமையா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். கண்டித ருத்ராட்சம், அதாவது உடைந்த, விரிசல் விட்ட, பூச்சி அரித்த அல்லது முட்கள் உதிர்ந்த ருத்ராட்சத்தை ஒருபோதும் மனிதர்கள் அணியவே கூடாது. ஏன் தெரியுமா? முழுமையான ருத்ராட்சம் மட்டும்தான் பிரபஞ்சத்துல இருக்கிற நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து உங்க உடம்புக்குள்ள செலுத்தும். அதுவே ஒரு சின்ன விரிசல் விட்டிருந்தாலோ இல்ல ஒரு ஓரம் உடைஞ்சிருந்தாலோ அதோட சக்தி சுழற்சி, எனர்ஜி சர்க்கியூட் முழுமையா துண்டிக்கப்படும். அப்படிப்பட்ட உடைந்த ருத்ராட்சம் கெட்ட சக்திகளையும் எதிர்மறை அதிர்வுகளையும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப வேகமா ஈர்க்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்க அறியாம கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்தா தேவையில்லாத மனக்குழப்பம், உடல்நலக்குறைவு, வீட்ல காரணமே இல்லாத சண்டைன்னு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால உங்க ருத்ராட்சத்துல சின்னதா ஒரு விரிசல் தெரிஞ்சா கூட அதை உடனே கழட்டிடுங்க. அதை குப்பையிலையோ கண்ட இடத்திலேயோ வீசிடக்கூடாது. ஓடுற ஆத்து தண்ணியிலையோ கடல்லையோ விட்டுடலாம். இல்லையா ஒரு வில்வ மரத்துக்கோ அரச மரத்துக்கோ அடியில மண்ணை தோண்டி ரொம்ப மரியாதையா புதைச்சிடணும். அதுதான் ஈசனுக்கு நாம செய்யற உண்மையான மரியாதை. இப்போ வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க கழுத்துல இருக்கிற ருத்ராட்சத்தை ஒரு தடவை தொட்டு பாருங்க. அது முழுமையா எந்த விரிசலும் இல்லாம இருக்கா? இல்ல நீங்க எப்போதாவது உடைந்த ருத்ராட்சத்தை இப்படி தண்ணியில விட்டுட்டு புதுசு மாத்தி இருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை 1 நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பலருக்கும் இது ஒரு எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் அமையும். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. சரி, பழைய ருத்ராட்சம் உடைஞ்சிருச்சு, புதுசு வாங்கணும். ஆனா இங்கதான் இந்த காலத்துல மிகப்பெரிய துரோகமும் வியாபாரமும் நடக்குது. நீங்க காசு கொடுத்து ஈசன் மேல பக்தியா வாங்குற ருத்ராட்சங்கள்ல
குறிப்பா ஒரு முக ருத்ராட்சங்கள்ல முக்கி ருத்ராட்சா 100க்கு 80% போலியானது ஃபேக் பிளாஸ்டிக்லயும் சாதாரண மரத்திலையும் செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? போலியான ருத்ராட்சத்தை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு நான் அசைவம் சாப்பிடல, சுத்தமா இருக்கேன், மந்திரம் சொல்றேன், ஆனா எனக்கு சிவனோட அருளே கிடைக்கலையேன்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க வாங்குறது ஒரிஜினல் தானான்னு உங்க வீட்லயே ரொம்ப எளிமையா வெறும் 2 நிமிஷத்துல கண்டுபிடிக்கிற அந்த தாந்திரீக ரகசியம் என்ன தெரியுமா? ஒரிஜினல் ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ருத்ராட்சத்தை தண்ணியில போட்டா அது உள்ளே முழுகிடுச்சுன்னா ஒரிஜினல், மேல மிதந்தா டூப்ளிகேட்னு. இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து முறை. ஆனா இன்னைக்கு நடக்கிற வியாபாரத்துல சாதாரண மரத்திலையும் ஃபைபர்லயும் ஃபைபர் செஞ்ச போலி ருத்ராட்சத்துக்குள்ள ஈயத்தை லீடு வச்சு அதை தண்ணியில முழுக வைக்கிறாங்க. சில பேர் 2 காப்பர் காயினுக்கு காப்பர் காயின்ஸ் நடுவுல வச்சா சுத்துன்னு சொல்லுவாங்க. அதுவும் அறிவியல் படி காந்த விசைனால மேக்னெட்டிக் ஃபீல்டு நடக்கிற சாதாரண விஷயம்தான். அப்போ உண்மையான ருத்ராட்சத்தை கண்டுபிடிக்க வீட்லயே செய்யக்கூடிய அந்த சரியான பரிசோதனை என்ன? 2 வழிகள் இருக்கு. முதல் வழி சுடுநீர் பரிசோதனை, பாய்லிங் வாட்டர் டெஸ்ட். நீங்க வாங்கின ருத்ராட்சத்தை நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 20 நிமிஷம் போடுங்க. அது போலி ருத்ராட்சமா இருந்தா அது மேல அடிச்சிருக்கிற பெயிண்ட் முழுசா தண்ணியில கரைஞ்சிடும், இல்லன்னா அந்த கொட்டையே விரிசல் விட்டு உடைஞ்சிடும். ஆனா ஒரிஜினல் ருத்ராட்சமா இருந்தா அது இன்னும் சுத்தமாகி அதோட உண்மையான நிறத்தோட ரொம்ப பிரகாசமா வெளியே வரும். 2வது வழி அதோட முகங்களை முகீஸ் கவனிக்கிறது. ஒரு பூத கண்ணாடியை மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ருத்ராட்சத்தோட கோடுகள் மனுஷங்களோட மூளை நரம்புகள் மாதிரியோ இல்ல கைரேக மாதிரியோ ரொம்ப இயற்கையா மேடு பள்ளமா உள்ளே ஆழமா போயிருக்கும். ஆனா மிஷின்ல செஞ்ச டூப்ளிகேட் ருத்ராட்சத்துல அந்த கோடுகள்லாம் ஸ்கேல் வச்சு கிழிச்ச மாதிரி ஒரே நேர்கோட்ல செயற்கையா இருக்கும். இப்போ வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, நீங்க வாங்கின ருத்ராட்சம் ஒரிஜினல் தானான்னு எப்போவாவது இந்த மாதிரி செக் பண்ணிருக்கீங்களா? இல்ல தண்ணியில முழுகிறத மட்டும் வச்சு ஒரிஜினல் நம்பிட்டீங்களா? உங்களோட அனுபவத்தை 1 நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏமாந்திருந்தா கூட பரவாயில்ல, மத்தவங்க ஏமாறாம இருக்கிற உங்க கமெண்ட் ரொம்ப உதவியா இருக்கும். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. சரி, இப்போ ருத்ராட்சம் பத்தின அத்தனை சந்தேகங்களும் தீர்ந்துருச்சு. அசைவம் சாப்பிட்டா என்ன செய்யணும், எப்படி அணியணும், ஒரிஜினல் எதுன்னு எல்லாமே பார்த்துட்டோம். ஆனா உங்க வாழ்நாள்லயே நீங்க ருத்ராட்சம் அணிய வேண்டிய மிக மிக முக்கியமான அதிக சக்தி வாய்ந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க கழுத்துல ருத்ராட்சத்தோட இருந்தீங்கன்னா பல கோடி ஜென்மங்கள்ல செஞ்ச பாவங்கள் எல்லாம் நொடிப்பொழுதுல அழிஞ்சு எம்பெருமான் ஈசனோட நேரடி ஆசி உங்களுக்கு கிடைக்கும்னு சிவபுராணம் உறுதியா சொல்லுது. அந்த மாபெரும் புண்ணியத்தை கொடுக்கும் நேரம் எது தெரியுமா? அந்த மாபெரும் புண்ணியத்தை கொடுக்கும் நேரம் எது தெரியுமா? அது வேற எதுவும் இல்லை, பிரதோஷ காலமும் சிவராத்திரி இரவும் தான். அந்த புண்ணிய காலங்கள்ல உங்க கழுத்துல ருத்ராட்சம் இருந்து நீங்க ஓம் நம சிவாயான்னு ஒரு முறை மனசார சொன்னா கூட அது பல லட்சம் முறை ஜபம் செஞ்சதுக்கான பலனை கொடுக்கும். அதை விட இன்னொரு மிகப்பெரிய ரகசியமும் சிவபுராணத்துல இருக்கு. ஒரு மனிதனோட உயிர் பிரியிற அந்த கடைசி வினாடியில அவனோட கழுத்துல ருத்ராட்சம் இருந்தா அவன் அந்த ஜென்மத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி அவனுக்கு யமலோகத்துல இடமில்லை. அவனுடைய ஆன்மா நேரடியாக கைலாயத்துல எம்பெருமான் சிவபெருமானோட பாதத்துலதான் போய் சேரும்னு சிவபுராணம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அதனால நான் அசைவம் சாப்பிடுறேனே, எனக்கு சிவனை கும்பிட தகுதி இருக்கா? நான் ருத்ராட்சம் போடலாமா? இனிமேல் ஒரு வினாடி கூட தயங்காதீங்க. ஈசனுக்கு பணக்காரன், ஏழை, சைவம், அசைவம்னு எந்த பாகுபாடும் கிடையாது. அவருக்கு தேவையானது உங்களுடைய உண்மையான பக்தி மட்டும்தான். அசைவம் சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி சுத்தமா மரியாதையா கழட்டி வச்சுட்டு சாப்பிடுங்க. அதுல எந்த பாவமும் எந்த தோஷமும் உங்களுக்கு வராது. தைரியமா ருத்ராட்சம் அணிந்து ஈசனின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ நிச்சயமா உங்க மனசுல இத்தனை வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரத்தையும் பயத்தையும் இறக்கி வச்சிருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்கள மாதிரியே அசைவம் சாப்பிடுறோமேன்னு பயந்துகிட்டு ருத்ராட்சம் போடாம இருக்கிற உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாபெரும் உண்மையை தெரிஞ்சுக்கட்டும், ஈசனோட அருளை பெறட்டும். இதுவரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்த அத்தனை சிவ பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சிவனை போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எம்பெருமான் ஈசனின் அருள் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.